ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இனி இதயங்களே, சாமுவேல் முதல் புத்தகத்தின் 10ஆம் அதிகாரத்திற்குள் நாம் நுழைய இருக்கின்றோம். ஆண்டவர் அழைத்து விட்டார், அபிஷேகம் நடந்தேறியதா? அந்த அபிஷேகம் என்னவெல்லாம் செய்ய இருக்கின்றது? இவர் சவுல் அதற்கு உடன்பட்டவராக இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அழைப்பில் நிலைத்திருப்பாரா, இல்லையா என்ற பல கேள்விகள் நம் முன் இருக்கின்றன. இவற்றிற்கு விடையை காணுவோம். வாருங்கள் தந்தை அவர்களிடமிருந்து விளக்கங்களை அறிந்து கொள்வோம். தந்தை அவர்களே, இந்த 10ஆம் அதிகாரம் அபிஷேகத்தை நோக்கி நாம் சென்றிருக்கின்றோம். இந்த அபிஷேகம் அரசனுக்குண்டான ஒரு அபிஷேகம் இருக்கின்றது. ஒரு இறைவாக்கினர் அபிஷேகம் செய்ய இருக்கின்றார். இந்த அபிஷேகம் எவ்வாறு நடந்தேறியது? இதில் இருக்கின்ற இறையியல் கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன, வாழ்வியல் கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். தந்தை அவர்களே. ஓகே, நன்றி. அழகான ஒரு முன்னுரை கொடுத்தீங்க. நான் டைரெக்டாக போய் பாயிண்ட்டுக்கு போகிறோம். இப்போ சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 26 இந்த அரசு திருப்பொழிவு காட்சியானது ஆரம்பமாகிறது. இது கிட்டத்தட்ட 9ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் இருந்தே இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. அதாவது இரு வகையிலே, ரிமோட் ப்ரிப்பரேஷன், இம்மீடியட் ப்ரிப்பரேஷன், தொலைதூர தயாரிப்பு, உடனடி தயாரிப்பு. இந்த தொலைதூர தயாரிப்பு எங்கே ஆரம்பிச்சது? எஃப்ராம் மலையிலிருந்து கழுகுகளை தேடி வந்த பயணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ உடனடி தயாரிப்பு, இம்மீடியட்டாக என்ன நடக்கப் போகிறது என்கிற ஒரு செய்தியை 26ஆம் வசனத்திலே காண்கிறோம். 26, 27 வசனங்களுடைய விளக்கு முறையை நம்ம கடந்த அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் சந்தித்து வாழ்வியல் கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்தோம். இப்போ 10ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள இறை வார்த்தைகளில் சாமுவேல் சவுலுக்கு அழகான ஒரு செய்தியை தருகிறார். சாமுவேல் பேசிய உரைகளிலேயே இந்த வரலாற்று நூல்களில் காணப்படுகிற சாமுவேலின் வார்த்தைகளிலே மிக நீண்ட உரையாக சொல்லப்படுகிறது 10ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள இறை வார்த்தைகள். இந்த 1 முதல் 8 வரையுள்ள இறை வார்த்தைகளில் கிட்டத்தட்ட எபிரேய மொழியில் 147 சொற்களும் சொற்றொடர்களும் இருக்கின்றன. 147 மிக அழகான ஒரு தெளிவான ஒரு இலக்கிய நயம் நிறைந்த, அதே சமயத்தில் பொருளாளமும் இறையியல் ஆழமும் கொண்ட ஒரு உரையை அவர் ஆற்றுகிறார். இந்த உரையினுடைய பின்னணியில் பல கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். அதில் உறுதி செய்ய வேண்டிய சில கருத்துக்களை முன்னோட்டமாக நான் வைத்து நாம் இந்த பகுதிக்குள்ளாக நுழைய உங்களை அழைக்கிறேன். சொல்கிறார் 26ஆம் வசனத்தில், நான் எந்திரி புறப்படு, உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. நகரத்தின் எல்லை வரைக்கும் நடந்து வராரு. வந்த பிற்பாடு வேலைக்காரன் முன்னாடி போக சொல்கிறாரு. நான் உன்னோட பேசணும் அப்படிங்கிறாரு. சவுல் அங்கே நின்று என்ன பேச போகிறாரோ, என்ன சொல்ல போகிறாரோ என்று காத்திருக்கிறான். அவருடைய எண்ணமெல்லாம் கழுதியின் மேல் இருக்கிறது. தந்தை நம்மை பற்றி கவலை கொள்வார் என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பில் இருந்தது. தைலக்குப்பி எடுத்து எண்ணெயை அவர் தலைமீது வார்த்து அவரை அருட்பொழிவு செய்து சாமுவேல் சவுலோடு உரையாடுகிறார். இப்படி இந்த பகுதியானது ஆரம்பமாகிறது. இதில் 2 சின்ன சின்ன செய்திகளை சொல்லிட்டு நம்ம கருத்துக்களுக்குள்ளே போவோம். தைலக்குப்பி என்று அழகான மொழிபெயர்ப்பு இங்கே கொடுக்கிறார்கள். இப்போ இன்றைக்கும் நம்ம ஃபாரின் சென்ட் அப்படின்னம்னாக்க ஒரு பரவசம் இருக்கும். ஃபாரின்லேருந்து என்ன சென்ட் வந்திருக்குண்ணா அப்படின்னு இருக்கலாம், வாங்கி சந்தோஷம் வாங்கிக்குவோம். அது பாடி லோஷனாக இருக்கலாம், அல்லது பாடி சென்ட்டாக இருக்கலாம், பாடி ஸ்ப்ரேவாக இருக்கலாம், அல்லது துணிகளுக்கான ஒருத்தருக்கு வாசனை திரவியங்களாக இருக்கலாம். இந்த வாசனை திரவியங்கள் என்பது பல இடங்களில் பல கலாச்சாரங்களில் மிகுதியாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று. பதப்படுத்துவதற்கென்று, வாசனைக்கென்று, துர்நாற்றை அடக்குவதற்கென்று இப்படிப்பட்ட வாசனை திரவியங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாசனை திரவியம் மிகுந்த ஒரு தைல குப்பியை சாமுவேல் தன்னிடம் வைத்திருக்கிறார். அது இடங்கள், பொருட்கள், ஆட்களை தனிப்பட்ட முறையில் திருப்பொழிவு செய்வதற்காக பயன்படுத்தப்படும். புதிய ஏற்பாட்டின் பல இடங்களில் இப்படிப்பட்ட தைல குப்பிகளை கொண்டு இயேசுவின் பாதத்தில் அதை உடைத்து ஊற்றி கண்ணீரினால் கழுவி கூந்தலால் துடைத்து ஓயாது முத்தமிட்ட ஒரு பெண்ணை லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே படம் பிடித்து காட்டுகிறார். அதே போலவே பெத்தானியாவிலே லாசருடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது லாசருடைய சகோதரிகள் எண்ணெய் வார்த்து அவருக்கு திருப்பொழிவு செய்வதையும் காண்கிறார்கள். அன்றாட வாழ்க்கையின் விருந்தோம்பல் அடையாளமாகவும் இருக்கும். அரசவை காட்சிகளிலே அது அதிகாரத்தின் காட்சியாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு எளிய ஒரு செயல்பாட்டை அவர் இறைவனின் பெயரால் செய்து, இவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்,
இவர் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், இவர் ஆண்டவரால் ஒரு தனிப்பட்ட பணிக்கென ஒதுக்கி வைக்கப்படுகிறவர் என்ற செயல்பாட்டை அந்த தைலக்குப்பியை திறந்து அவருக்கு தலைமீது அந்த எண்ணெயை வார்த்து அவரை முத்தமிட்டு 3 காரியங்கள். தைலக்குப்பை பற்றி நான் சொன்னேன், அந்த வாசனை திரவியங்களை பற்றி சொன்னேன், தலையின் மீது வார்த்து. இப்போ காலுக்கு ஊற்றுவாங்க, கைக்கு பண்ணுவாங்க, தலைக்கு ஊற்றுவாங்க. கால்களுக்கு ஊற்றும்போது மனமாற்றம், மன வருத்தம் அல்லது மரியாதை இவற்றை ஒரு குறிப்பிட்ட காட்டும் வண்ணமாக. தலையீர் வார்க்கின்ற பொழுது அது அதிகாரத்தினுடைய பகிர்வினுடைய அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த ஆயர் திருநிலை பாட்டு அடையும் போது தலையிலே அல்லது குழந்தையினுடைய உறுதி பூசலின் பொழுது அல்லது குழந்தையினுடைய ஞானஸ்தானத்தின் பொழுது உச்சந்தலையிலே எண்ணெய் வார்த்து ஜெபிக்கிற அருட்சான கொண்டாட்டங்களை நாம் கொண்டிருப்பதும் இந்த பழைய ஏற்பாட்டு பாரம்பரியத்தில் இருந்து என்று நாம் நினைவு கொள்ள வேண்டும். தலையில் என வார்த்து முத்தமிட்டு, ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்கும். முத்தமிட்டு, இந்த முத்தம் என்பது பழைய ஏற்பாட்டில் மரியாதையின் காரணமாக, அன்பின் காரணமாக, உறவின் காரணமாக இருக்கிறது. இந்த இடத்துல சாமுவேல் சவுலை முத்தமிட்டு கூறியது என்பது 3 சின்ன காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. 1, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நீயே உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அடையாளமாக முத்தத்தை கொடுக்கிறார். முதலாவது உறுதிப்பாட்டின் முத்தம். 2வது சாமுவேல் சவுலுக்கு பொது இடத்திலே வைத்து முத்தம் கொடுப்பது என்பது நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரால் நீர் கொடுக்கப்பட்டவர், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முதலாம் முத்தம் கொடுக்கிறார். 2வது அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பிற்காக நான் உன்னில் மகிழ்கிறேன் என்று அந்த செயல்பாடு வெளிப்படுத்துகிறது. 3வதாக உறவு, தோழமை, நாம் ஒன்றிணைந்து உழைப்போம், ஒன்றிணைந்து கடவுள் வழியில் நடப்போம் என்பதற்கு தன்னுடைய சம்மதத்தை தெரிவிப்பதாகவும் இந்த முத்தம் சொல்லப்படுகிறது என்று விழிவளர்கள் 3-4 வழிகளிலே இதை அடையாளமாக சொல்கிறார்கள். இதே முத்தம் காட்டி கொடுக்கும் முத்தமாக கூட இருக்கும். இந்த இடத்துல முத்தத்தை பற்றி ஒரு சின்ன செய்தி சொல்லி நான் கடந்து போகிறேன். சில சமயத்தில் இயேசுவின் வாழ்க்கையில் 3 முத்தங்களை பற்றி பேசுவார்கள். மாடரை குடிலில் மார்கழி மாதத்தில் வீசும் குடுங்களிரலே மடியில் மீது தாளாட்டிய கந்து துணில் பொய்த்து வைத்த அந்த குழந்தை இயேசுவுக்கு மாதா கொடுத்த மாசற்ற முத்தம், பாசத்தின் முத்தம். லூக்கா 7ஆம் செய்தியிலே பாதத்தில் எண்ணெயை ஊற்றி கூந்தலால் துடைத்து கண்ணீரினால் கழுவி ஓயாத முத்தமிட்ட அந்த பெண் கொடுத்த முத்தம் மனமாற்றத்தின் முத்தம். கெத்சமனி தோட்டத்திலே ராபி நீர் வாழ்க என்று பசுப்பு மொழி பேசி நயவஞ்சகமாய் அவருக்கு காட்டி கொடுக்கப்பட்ட முத்தம் யூதாசின் முத்தம். இயேசு பெற்ற முத்தங்கள் 3 என்று ஒரு அழகான மறையுரையாளர், என்னுடைய பிரியமான தலைமை ஆசிரியர் ஜேவியர் ஜோதி ஒரு மறையுரையிலே அழகாய் குறிப்பிட்டார். இயேசுவின் 3 முத்தங்களை பற்றிய செய்தி. பழைய ஏற்பாட்டு பின்னணியிலே இந்த முத்தங்களுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. இப்போ சாமுவேல் கொடுக்கிற முத்தம் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிற, அதிகாரத்தை உறுதி செய்கிற, அதிகாரத்துக்கு ஒத்துழைப்பு தருகிற நல்லிணக்கத்தின் முத்தமாக அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ. ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு வெளிய வல்லுநர்கள் விளக்க ரொம்ப அழகான பதில் சொல்கிறாங்க. நான் பிற்பாடு சொல்கிறேன். அப்போ 2 வார்த்தை அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம் உரிமை சொத்து. யாருங்க அது? இஸ்ரேல் மக்கள். ஆண்டவர் தன் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ. இஸ்ராயல் மக்களுக்கு தலைவனாக இருக்க, ஆண்டவரின் உரிமை சொத்தான இஸ்ராயல் மக்களுக்கு தலைவனாக இருக்கும்படி. அப்போ ஆசிரியர் அழகான வார்த்தையை உள்ள விடுறாரு. நீ அரசன், மக்களின் தலைவன், மக்களின் நாயகன், முடிசூடிய மன்னன், மணிமகுடம் தரித்த மன்னன், அரியாசனத்தில் அமர்ந்து செங்கோலை கரத்தில் ஏந்தி கட்டளையிடுகிற மன்னன் தான். ஆனால் யார் மீது கட்டளையிடுகிறாய்? என் மக்கள் மீது கட்டளையிடுகிறாய். நான் பார்த்து உன்னை உட்கார வச்சேன், என் மக்கள் மேலே நீ ஆட்சி செலுத்தணும். அப்போ அழகான ஒரு செய்தியை ஆசிரியர் சாமுவேலின் திருவாயிலிருந்து நமக்கு புறப்பட்டு வர செய்கிறார். இந்த மக்கள் என் மக்கள், நீ என்னால் அபிஷேகம் செய்யப்பட்டவன், எனது பதிலாளியாய் நின்று ஆட்சி எடுத்துவே வழிய என்னை ரீப்ளேஸ் செய்ய முடியாது. நான் தான் உங்களுடைய தலைவன். நான் ஏற்படுத்திய கண்ணில் காணக்கூடிய ஒரு அரசனை அவர்கள் கேட்டாங்க, நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அது எனக்கு தான் சொந்தம். எபிரேய வழியில் நகலா என்ற ஒரு எபிரேய சொல் இருக்கிறது. ரொம்ப அழகான வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு 40-50 பக்கம் எழுதலாம். நகலா என்றால் உரிமை சொத்து. 1 அரசராகமத்தில் ஆகாப் கேட்பான், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, ஏன்னா அது என்னுடைய அரண்மனை தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது, நான் அது காய்கறி தோட்டமாக மாற்றிக்குவேன், ஏதோ ஒன்று சொல்கிறேன், அப்படி உனக்கு 4 மடங்கு தரேன் அல்லது வேறு நல்ல நிலத்தை கொடுக்குறேன்லாம் சொல்லுவான். அப்போ நாபோத் சொல்வார், ஆண்டவர் மேல் ஆணை, என் ஆண்டவர் எனக்கு தந்த உரிமை சொத்தை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார். அந்த நிலம் உரிமை சொத்து, மக்கள் உரிமை சொத்து. நகலா என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல மக்களை என் உரிமை சொத்து என்று சொல்வார்கள். அதில் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும் போது பேட்ரிமனி ஆஃப் காட். இப்போ ஒரு பொண்ணு அப்பா வீட்டிலேருந்து புகுந்து விட்டு போகக்குள்ள அப்பா கொஞ்சம் சொத்து கொடுப்பார் பொண்ணுக்கு.
வச்சுக்கம்மா, நல்லா பொழைச்சிக்கம்மான்னு சொல்லிட்டு அது ரெபேக்கா, ரேச்சால் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அதே போல் இஸ்ராயல் மக்கள் இறைவனின் பேட்ரிமனி, கடவுளுடைய சொத்து, அப்படி எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறார், மருமகையில் கொடுக்குறார். ரொம்ப அழகான ஒரு காட்சி. ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை அவர் அருள் படிப்பு செய்தார் அன்றோ. கேள்விதான். அப்போ வந்து ரொம்ப அழகான ஒரு இது இருக்குது. ஒன்று இந்த உரிமை சொத்துக்களை விளக்கத்தை சொன்னேன். ஆண்டவரே தலைவர், ஆண்டவரே ஆள்கிறவர், ஆண்டவர் உருவாக்கிய ஒரு மக்கள் தலைவர் அரசன். அந்த மக்கள் தலைவன் யாரை ஆள் செல்வான்? தன் மக்கள் அல்ல, இறைவனின் உரிமை சொத்தை அவன் ஆழ்கை செய்வான். அப்போ அவனுடைய கடமை, பொறுப்பு, யாருக்கு அவன் கட்டுப்பட்டிருக்க வேண்டும், யாருக்கு அவன் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் மறைமுகமாக சொல்லுகிறார். முதல் கருத்து. இரண்டாவது, உன்னை திருப்பொழிவு செய்தார் அன்றோ. இப்போ அதை சாதாரண வாக்கியமாக சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் உட்படு செய்துள்ளார் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். சாதாரண வாக்கியம். இங்கே கேள்வி வாக்கியமாக இருக்குது. இந்த கேள்வி வாக்கியம்னா என்ன அர்த்தம்? விட சொல்லணும். விட தெரியுதா தெரியலையான்னு ஒரு குழப்பம் இருக்குது. அது சவுளுடைய மனதில் இருக்குது. அந்த மனதை இந்த கேள்வி வாக்கியமாக போட்டு he expresses that uncertainty of the situation and the mind of Saul through this rhetorical question என்று விவிலிய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த ஒரு நிதர்சனமான, நம்பிக்கையற்ற, ஒரு குழப்பமான மனநிலையை கேள்வி வாக்கியமாக போட்டு சாமுவேல் சவுலிடம் கேட்குறாரு. உன்னை தேர்ந்தெடுத்துருக்கார் இல்லையா அப்படிங்கிறார். ஆமாவா இல்லையா? அதுதான் என்னுடைய சவுளுடைய மனநிலை. அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இன்று நீ என்னை விட்டு செல்லும்போது பென்யமீன் எல்லையாம் செல்குவில் ராகேலின் கல்லறை அருகே 2 மனிதர்களை காண்பாய். அப்போ கிட்டத்தட்ட 4 உறுதிப்பாட்டு செயல்களை சாமுவேல் சவுலிடம் சொல்கிறார். உறுதிப்பாட்டு செயல்கள், அதாவது என்னன்னாக்க கன்ஃபர்மேட்டரி ஆக்ட்ஸ். நான் சொன்னது உண்மைன்னு நீ உணரணும். 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 4 விதமான உறுதிப்பாட்டு செயல்கள். இந்த 4வது நடக்கும்போது நான் சொன்னது உண்மையாக போய் நீ புரிஞ்சுக்குவேன். எப்போ நம்ம 4 உறுதிப்பாட்டை சொல்லுவோம்? நான் 4 உறுதிப்பாட்டை சொல்கிறேன். ஏன் சொல்லுவோம்? அவ்வளோ குழப்பம் டவுட்டாக இருக்கும்போது, நீ என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் ஒன்று நம்பலையா, ஏன்னா பேசுகிறீங்க அப்படிம்போம். அப்போ உறுதிப்பாடு இருக்குது. அப்போ சொல்லணும் அவசியமே கிடையாது. அவன் 4 உறுதிப்பாடு. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ பெஞ்சமின் எல்லைக்குள்ளே போகும்போது செல்குவின் ராகேலின் கல்லறை பக்கமாக 2 மனிதர்கள் வருவாங்க. அவங்க உங்கள் ஊருக்காரங்க, உங்கள் சொந்தக்காரங்க. அவங்க எதை பற்றி பேசுவாங்க? உங்கள் அப்பா கழுதையை பற்றி விசாரிச்சு இருக்கிறாரு, விசனப்பட்டு இருக்கிறாரு, நீ சீக்கிரம் போய் சேரு அப்படிம்பாங்க. அதான் சொல்வார். நீ 2 மனிதரை காண்பாய். உன்னிடம் நீங்கள் தேடிப்போன கழுதைகள் அகப்பட்டுடனே இதை உன் தந்தையாம் கழுகுகளை பற்றி கவலை விட்டு உனக்காக ஏங்கி என் மகனுக்காக நான் என் செய்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்போ கழுதி தேடிட்டு போன அவங்க அப்பா ஒன்றை பற்றி கவலைப்பட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு புரிஞ்சுக்கோ, நீ ஏற்கனவே கழுதி பற்றிய செய்தியை நான் உனக்கு சொல்லிட்டேன் முன்னே சொல்லிட்டேன். அப்போ நீ தைரியமாக நீ புறப்பட்டு. இது முதல் கருத்து. நீ எதுக்கு வந்தியோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது, இரண்டாவது, அங்கிருந்து தாபோர் உள்ள கருவாளி மரத்தை அடைவாய். அங்கு கடவுளை வழிபட பெத்தேலுக்கு செல்லும் 3 மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் ஒரு தோற்பை ரசத்தையும் கொண்டிருப்பார்கள். அவர்கள் உன்னிடம் நலம் கேட்டு உன்னிடம் 2 அப்பங்களை தர அவர்கள் கைகளின்று நீ பெற்றுக்கொள்வாய். அது 2வது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேமிலி பீப்புள், செகண்ட் கல்டிக் பீப்புள். அவங்க 3 அப்பம், 3 ஆட்டுக்குட்டி, அப்புறம் தோல்பை நிறைய ரசம். இது எல்லாமே பழி முறைமைகளுக்குள்ளான செயல்பாடுகள், குருக்களுடைய செயல்பாட்டு திட்டங்கள். அதில் 2 அப்பத்தை கொடுக்குறார் என்பதற்கு அழகான ஒரு செய்தி இருக்குது. இந்த முதல் வசனத்தில் இன்னொரு சின்ன ஒரு வார்த்தை இருக்குது. அந்த செய்தி சொல்லி போவோம். தலைவராக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்தார் அன்றோ என்ற வார்த்தையில் தலைவர் என்ற வார்த்தைக்கு ஒரு அழகான விளக்கத்தை விழி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நம்ம அரசராக திருப்பொழிவு செய்தார் அன்றோன்னு சொன்னோம்னாக்க நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை ஆசிரியர் ரொம்ப கவனத்தோட அப்படியே தவிர்த்து விட்டு தலைவராக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அரசன் என்றால் மெலக் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல தலைவர் என்றதனால் அந்த இடத்துக்கு ஒரு எபிரேய சொல்ல நாஹித். இந்த நாஹித் என்ற சொல்லுக்கு விளக்கத்தை நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தலைவராக அல்லது சீஃப்டெயினாக, அதாவது படை தளபதியாக அல்லது பிரின்ஸாக, இளவலாக நாம் பொருள் கொள்ளலாம் என்று. ஆக சில சமயத்தில் ஒரு சில வல்லுநர்கள் சொல்லுவாங்க, கிங் எலெக்ட், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசரை போல நீ அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ளாய் என்று சொல்லப்படுவதாகவும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் வரும்பொழுது செயல்பாடு. இப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி செய்வது உனக்கு நான் தெரிவிப்பேன்னு சொல்கிறார் இல்லைங்களா? தெரிவிப்பேன்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொன்னாரா? சொல்லலை, செஞ்சு காமிச்சார். நான் ஆண்டவர் சொன்னதை உனக்கு தெரிவிப்பேன்னு சொல்லிட்டு அபிஷேகம் செய்கிறார். அப்போ இட் டசன்ட் பிலீவ் இன் வேர்ட்ஸ், பிலீவ் இன் ஆக்ஷன். ஆண்டவர் என்ன சொன்னார்? அபிஷேகம் செய்யணும்னு சொன்னார்.
அந்த அபிஷேகம் செஞ்சு காட்சி இதுதான் சாமி எனக்கு சொன்னது என்று சொல்லும்போது டப்ளி இஸ் கன்ஃபர்மிங். அவர் செய்திக்காக காத்திருக்கும் போது தலையில் எண்ணெய் ஊற்றுறாங்க, அபிஷேகம் செய்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு, நன்றுடைய ஆவியின் மீது இறங்கி வருகிறது. அப்போ செய்தி என்பது இதுதான், எ பர்ஃபார்ம்டு மெசேஜ். அதான் அந்த பகுதி முதல் வசனம் அழகாக சுட்டி காட்டுது. அதை தொடர்ந்து வரும்போது தான் 3 விதமான அடையாள சொற்கள், உறுதிப்பாட்டு செயல்பாடுகள் நம்ம பார்க்குறோம். முதலாவது, சொந்தக்காரங்க கழுதி தேடி வருகிற செய்தி பற்றிய ஒரு வினவுதலை கொடுக்குறாங்க. ரெண்டாவது குருக்கள் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் 3 ஆட்டுக்குட்டி, அப்புறம் அப்பங்கள், அப்புறம் தோற்பையில் ரசம், அதில் 2 கொடுக்குறாங்க. இந்த 2 அப்பங்களை சவுலிடம் கொடுக்கிறார்கள். அது ஆரோனுடைய குருக்களுக்கு பலிப்பீடத்தின் பொழுது ஒப்புக்கொடுக்கப்பட்ட பள்ளியிலிருந்து 2 அப்பங்களை கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் அந்த சிறப்பு பழிப்பொருளின் பாகமாக சவுலுக்கு 2 அப்பங்களை கொடுப்பது ஒரு மறைமுக அடையாளமாக, ஒரு மறைமுக வழிபாட்டு செயல்பாட்டின் நிகழ்வாக நம்ம அதை பார்க்குறோம். 2 அப்பங்களை கொடுக்குறாங்க. இது 2வது காட்சி. ஆக சொந்தக்காரங்க உங்கள் அப்பா கழுதியை தேடுறதை விட்டுட்டு உன்னை பற்றி வசனப்பட்டு இருக்கிறாரு என்று சொல்லும்போது முதல் காட்சி உறுதிப்படுத்தப்படுகிறது, இறைவாக்கன் சொன்னது. 2வது இறைவாக்கன் என்ன சொல்கிறாரு, உன்னை குருக்கள் சந்திப்பாங்க. எங்கே சந்திப்பாங்க? பலிப்பெடுத்து பெத்தலுக்கு போகின்ற வழியில், அது கல்டிக் சென்டருக்கு போகிற இடம், அந்த இடத்துல அவங்க சந்திப்பாங்க. 3வது பாருங்களேன், அதன் பிறகு பிலிஸ்தீனின் எல்லை காவல் இருக்கும் கடவுளின் மலைக்கு செல்வாய். அது மவுண்ட் கிபோயா என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறார்கள். கடவுளின் மலை என்று சொல்லப்படுகிறது. கிபோவா என்றால் மலை, எலோஹிம் என்றால் இறைவன், கடவுளின் மலை. அது எதை குறித்து காட்டுகிறது? கடவுள் மலைகளின் கடவுளாக இருக்கிறார். எல் ஷடாய், வலிமையான கடவுள், மலைகளில் வாழ்கிறார். சீனாய் மலை, ஓரே மலை, கார்மேல் மலை, மழைப்பொழிவின் மலை, தாபோர் மலை, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் மலைகளின் கடவுளை படம் பிடித்து காட்டுகிறது. அப்போ அந்த கடவுளின் மலைக்கு நீ செல்வாய். அங்கு நகருக்குள் நுழையும் போது தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் இறைவாக்கன் குழுவை சந்திப்பார். இது 3வது காட்சி இல்லைங்களா? முதல்ல சொந்தக்காரங்க, அப்புறம் குருக்கள், அப்புறம் இறைவாக்கள். இறைவாக்கள் என்னறாங்க, ஒரு குழுவை சந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர், அப்புறம் 3 பேர், ஒரு குழு. அப்போ ப்ரொக்ரெசிவாக பெரிய பெரிய கூட்டம் அவரை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இறைவாக்கன் சொல்கிறாரு. இறைவாக்கன் குழுவை சந்திப்பா என்பதற்கு அந்த ஆங்கில வார்த்தை ப்ராஃபிட்டிக் கில்டு என்று சொல்வார்கள். ப்ராஃபிட்டிக் கில்டு என்று சொல்வார்கள். பெனே நவீம் என்று இப்ரேய மொழியிலே சொல்வார்கள். சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், இறைவாக்களுடைய மக்கள் அது ஒரு குழுவாக செயல்படுவாங்க. அவங்க ஒரு ஊராக போவாங்க, இறைவாக்கு செய்தி பகிர்ந்து கொள்வாங்க, மக்களை கடல் பக்கம் திரும்பி வர அறிவிப்பாங்க. ப்ராஃபிட்டிக் கில்டு கூட்டம். அவங்க கத்தினால் தங்களை கீறிக்குவாங்க, சாட்டினால் நம்ம அடிச்சுக்குவாங்க, பரவசனைக்கு போவாங்க, இறைவாக்கு சொல்லுவாங்க என்றெல்லாம் அந்த பபிலோனிய கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ராஃபிட்டிக் கில்டு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு குழு இறங்கி வரும் தொழுகை மேட்டிலேருந்து. பாருங்க, அவங்க மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் செல்லும். அவர்கள் பரவசம் அடைந்து பேசுவார்கள். எனக்குரிய பழைய ஏற்பாட்டினுடைய மற்ற அண்மை தொன்மை கிழக்கு நாடுகள் இருக்கிற விரைவாக்கு செயல்பாடுகளுக்கும் இவங்களுக்கும் ஒப்பீடு சொல்லப்படுகிறது. பிறகு ஆண்டவர் நாவி உன்மேல் வலிமையோடு வரும், நீயும் அவர்களோடு சேர்ந்து பரவசம் அடைந்து பேசுவாய், நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 பேர், அப்புறம் 3 பேர், அப்புறம் ஒரு ப்ராஃபிட்டிக் குழுவு, அப்புறம் இறைவனுடைய ஆவி. 4 நிலைகளில் இவர் உறுதி செய்யப்படுகிறார். ஆண்டுடைய ஆவி உன் மீது இறங்கும்போது நீ பரவசம் அடைவாய், நீயும் பரவசம் அடைந்து பேசுவாய். என்ன பேசுகிறாரு? இறைவாக்கு உரைப்பாய், இறைவாக்கு உரைப்பாய். அது ரொம்ப அழகான செய்தியாக இருக்குது. இப்போ 4 நிலைகளில் இறைவாக்கினர் சவுலுக்கு உறுதிப்பாட்டு செயல்பாடுகளை விவரிக்கிறார். சவுல் பொறுமையாக கேட்குறார். நான் சொன்ன மாதிரி 147 சொற்களையும் சொற்றொடர்களையும் கொண்ட இந்த பகுதி சாமுவேலின் மிக நீண்ட உரையாக இருக்கிறது. எதை குறித்து வருகிறது? மன்னராட்சி பற்றிய அழகான செய்தியை உள்தாங்கி வருகின்ற செய்தியாக அமைகிறது. இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும் போது உன் கைக்கு வந்ததை நீ செய்து கொள். அது வாசிங்களேன், ரொம்ப அழகான செய்தி. அது ஒரு நல்ல கருத்து ஒன்று இருக்குது, வாசிப்போமே. இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும் போது உன் கைக்கு வந்ததை நீ செய்து கொள், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கிச் செல், எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன். நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை 7 நாள்கள் காத்திரு. ஓகே, இந்த 2 வசனங்கள் அந்த முதல் பகுதியை நிறைவு செய்கிறது. 10ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை இறை வார்த்தைகள். அதில் அந்த 3 அல்லது 4 உறுதிப்பாட்டு செயல்பாடுகளை முன்னறிவிக்கிறார். அது முன்னிறுவித்து அதனுடைய முடிவுரையாக இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வருகிறது. 3 சின்ன செய்திகள் அடங்கியிருக்கிறது. மிகப்பெரிய இறையியல் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த சிறு செய்திகளின் நுணுக்கங்கள் நம்மை வியக்க வைக்கிறது. ஒன்று, இந்த அருங்குறிகள்,
இப்போ 2 ஆள் வந்து சந்திப்பாங்க, 3 ஆள் வந்து சந்திப்பாங்க, இறைவாக்கு குழாம் வந்து சந்திக்கும், ஆண்டவருடைய ஆவி இறங்கி வரும். இதெல்லாம் எதேச்சியாக நடக்கிறதில்ல. தே ஆர் த சைன்ஸ் ஆஃப் காட். சைன்ஸ் ஆஃப் காட். அதெல்லாம் வந்து அருங்குறிகள் என்று ஒரு அழகான வார்த்தையை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அருங்குறிகள் என்பது ஓத். இஸ்ராயல் மக்கள், அதுவும் யூத மக்கள் எப்பொழுதுமே அருங்குறிகளை தேடுவார்கள். வானத்திலிருந்து நாங்கள் உண்மை நம்பும்படி ஒரு அருங்குறி காட்டும் என்று இயேசுவை சோதித்தார்கள். பல இடங்களில் அருங்குகளை கேட்கும் வழக்கம் மக்கள் மத்தியில் இருந்தது. உதாரணத்திற்கு ஏசை இறைவாக்கினர் ஆகா மன்னிடம் சொல்லுவார், வானத்திலோ பூமியிலோ ஒரு அருங்குறி காட்டும்படி கேள் என்று. ஆண்டவர் நான் சோதிக்க மாட்டேன் என்று பார். ஆண்டவர் ஏன் சலிப்புற செய்கள்? ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளம் தருவார், அருங்குறி தருவார் என்று விளக்குவார்கள். அருங்குகளை தேடும் மனம் வந்து எபிரேய மனம். அதே போல் இந்த அருங்குறிகள் எல்லாம் நீ வந்து நம்ப மாட்டேங்கிறல்ல, ஏற்றுக்க மாட்டேங்கிறல்ல, ஒன்றை நம்ப மாட்டேங்கிற, கடவுளுடைய வார்த்தை நம்ப மாட்டேங்கிற, கடவுளுடைய திட்டத்தை நம்ப மாட்டேங்கிற. அருங்குறிகள் வரும்போது உனக்கு உன் கைக்கு வந்ததை நீ செய். இவங்கெல்லாம் உன்னை கடந்து போவாங்க. நீ என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய். எல்லாத்துக்கும் மேலாக இந்த அருங்குகளை காணும்போது நீ உன்னில் உறுதிப்படு, உன்னால் என்னவெல்லாம் இஸ்ராயலுக்கு செய்ய முடியுமோ அதை செய் என்று இரு பொருள்பட ஆசை சொல்கிறார். முதல் கருத்து. இரண்டாவது, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு இருக்கிறார் ரொம்ப அழகான வார்த்தை. ஏனென்றால் இறைவனுக்கு பழைய ஏற்பாட்டில் பல பெயர்கள் உண்டு. எல் ஷடாய், எல் ரோயி, எல் எலியோன், எல் யெகோவா ராஃபா, எபினேசர் மற்றும் எல் ரோயி, பல விதமான பெயர்கள் உண்டு. நிறைய பெயர்கள், வலிமையான பெயர்கள். ஆனால் எல்லாவற்றும் மிக அழகான பொருள் கொண்ட ஒரு வார்த்தை என்பது இம்மானுவேல் என்பதாகும். இம் என்ற அந்த சொல்லுக்கு, ப்ரிப்போசிஷனுக்கு, அந்த உருபுக்கு வித் என்று பொருள். நம்மோடு, ஓடு என்கின்ற அந்த அர்த்தம். இம் ஆனு எல், இம் வித் அஸ் எலோஹிம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று புதிய மொழிப்பிள்ளை மொழிபெற்றிருக்காங்க. கடவுள் நம்மோடு. இப்போ அதே வார்த்தை தான் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இம்மேக்கா, செகண்ட் பர்சன் மேஸ்குலின் சிங்குலர். உங்களோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், இம்மேக்கா என்று சொல்கிறார். இது வந்து ரொம்ப அருமையான ஒரு உறுதிப்பாட்டுடைய வாக்குறுதி. கடவுள் உன்னோடு இருக்கிறார், பயப்படாது. பவுலோடு கடவுள் சொல்லுவார், எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அவர் என்னோட இருக்கிறாரு, என்னை உறுதிப்படுத்துகிறாரு. எனிதிங் இஸ் பாசிபிள். அந்த எனிதிங்கில் வந்து இன்டெஃபினிட் ப்ரொனவுன். எனிதிங், அரசியலிலோ, பொருளாதாரத்திலோ, சமயத்திலோ, சமூகத்திலோ, எதிலும் என்னால் எதையும் செய்ய முடியும். ஏன்னா அவர் எனக்கு உறுதியூட்டும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதுதான் இந்த வார்த்தை, அழகான வார்த்தை. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நீ செய். உன் கைக்கு வந்ததை நீ செய். கைக்கு வந்ததை செய், நான் உன்னால் முடிஞ்சதை செய். உன்னால் எல்லாம் முடியும், ஏன்னா ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை. சில சமயத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை நாம் உணர்ந்தோம் என்றால் நம்முடைய சக்தி நமக்கு என்னவென்று தெரியும், இறைவனுடைய சக்தி நமக்கு என்னவென்றும் புரியும். இதுதான் அந்த கடவுள் நம்மோடு இருக்கிற அந்த பிரசன்னத்தினுடைய வல்லமை. நிறைய சமயத்தில் நாம் வந்து நம்முடைய அறிவையும் நம்முடைய புத்தியை நினைப்பு பார்த்து நம்மளுக்கு தாமே நம்முடைய பயத்தினாலும் குழப்பத்தினாலும் வரையறை போட்டுக்குவோம், எல்லைகளை போட்டுக்குவோம். இவ்வளோதான் நம்மளால் முடியும், இவ்வளோதான் நம்முடைய கெப்பாசிட்டி என்று நாம் நினைத்துக்கொள்வோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நம் சக்தியும் இறை உதவியும் இறை பராமரிப்பும் ஒன்று சேர்க்கும்போது அதிசயங்கள் நகரும். ஒரு சின்ன பாடல் வரிகள், அழகான ஒரு பாடல். இந்த சின்ன மனிதனுக்குள்ளே ஆண்டவர் வந்தால் அதிசயங்கள் நடக்க வேண்டிய ஒரு சின்ன பாடல் தான். அந்த பாடல் இங்கே இருந்து வருகிறது என்பதாக நான் உணர்கிறேன். ஆண்டவனோடு இருந்தால் எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும். மறுதலித்த பேதுரு மாபெரும் மனிதராய் மாறுவார். ஓடி ஒளிந்த யோனா இறைசத்தின் திருவுளமாக மாறுவார். அல்லது ஆடு மேய்த்த சிறுவன் அரசனாக மாறுவான். ஆண்டவனோடு இருந்தால் அனைத்தும் ஆகும், அனைத்தும் ஆகும். அதான் இந்த செய்தி ரொம்ப அழகான செய்தி. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அந்த வார்த்தை வந்து எல்லா அழைத்தலில் இருக்காது. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு. அதாக சொன்னாங்க. இன்று முதல் நீ மனிதனை பிடிப்போன் ஆகுவாய். அவருடைய வல்லம் உனக்குள்ளே வருது. என் பின்னே வா, மனிதனை பிடிப்போனா மாறுவா. மீனை பிடிக்கிறதுக்கே நைட்டில் அவருக்கு மல்லி இல்லாமல் தன்மாறினவர் மனிதனை பிடிவரம் மாறுவார். அதான் கடவுள் உன்னோடு இருக்கிறார். அதுதான் முக்கியம். ரொம்ப அழகான கருத்து, ரொம்ப அழகான செய்தியை ரொம்ப சுருக்கமாக சொல்வார். என்னுடைய எபிரேய பேராசிரியர் சொல்லும்போது, இந்த இம்மானுவேல் வார்த்தை பற்றி சொல்லும்போது, விவிலியத்திலே மிக ஆழ்ந்த பொருளுடைய ஒரு அற்புதமான வார்த்தை எங்கேருந்து வருகிறது, ஒரு சிம்பிள் ப்ரொப்போசிஷன்லேருந்து வருது என்று சொல்வார். ஒரு சின்ன ப்ரொப்போசிஷன், இம் வித்து. அந்த வித்துக்கு வந்து அவ்வளோ மதிப்பா? ஆமாம், ஏன் அங்கே எல் இருக்குது. அந்த ப்ரிப்போஷனுக்கு வித்துக்கு ஒரு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. ஆனால் அந்த எல் என்கிற எலோகம் சேரும்போது அந்த வார்த்தை தெய்வீக வார்த்தையாக மாறுகிறது. அந்த வித்து தான் நாம், அந்த எல் தான் இறைவன். நம்மோடு சேரும்போது மகத்துவத்தின் மிக்க ஒரு சக்தியாக மாறுவோம். ஒரு முறை ஒரு பேச்சாளர் பேசும்போது இவ்வாறு குறிப்பிட்டார், எங்கள் கட்சி சும்மா வந்தது நினைக்காதே, இது ஒரு வெடிமருந்து கிடங்கு, பற்ற வைத்தால் சிதறிவிடுவாய் என்று அவர் பேசினார். இப்போ அவ்வளோ வல்லமை நமக்குள்ளே இருக்குது, அவ்வளோ வல்லம் நமக்குள்ளே இருக்குது. அந்த ஆக்கப்பூர்வமான சக்தி வெளிக்கொண்டு வருவது இறை பிரசன்னம்.
அதுதான் வந்து நமக்கு இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுது. சவுலுடைய தத்தளிப்பு, சவுலுடைய இரண்டாம் கட்டான மனநிலை, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், நம்பலாமா நம்ப வேண்டாமா, இது உண்மையா பொய்யா, நானா அவரா என்றெல்லாம் குழப்பங்களை மத்தியில் இருக்கிற சவுலுக்கு சாமுவேல் ஒரு அழுத்தம் திருத்தமான நெற்றி பொட்டில் அடித்தது போல ஒரு அழகான செய்தி சொல்கிறார். ஆண்டவரோடு இருக்கிறார். உன் கைக்கு வந்ததை செய். உன் கைக்கு என்ன வரும்? எல்லாம் வரும். அதான் அந்த செய்தி. அது அடுத்தபடியாக, இங்கிருந்து எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கி செல், எரிபலிகளையும் நல்லுறுப்பலிகளையும் ஒப்புக் கொடுப்பதற்காக நான் இன்னும் வருவேன். இப்போ 2 காரியம். ஒன்று, இறைவாக்கடராகிய சாமுவேல் அரசராக உயர்த்தப்பட இருக்கிற சவுலுக்கு ஆணையிடுகிறார். நீ இறங்கிச்சல், கில்காலுக்கு நீ இறங்கிச்சல். மேலே இருக்கிறோம், கீழே இறங்கிப்போ, நான் உன்னிடம் வருவேன். நம்ம 2 பேரும் ஒரு அழகான கூட்டணி அமைப்போம். நீ நான் இறை சக்தி, இறைவனால் அபிஷேகம் செய்யப்படுகிற நீ, உனக்கு உதவி செய்கிற இறை வார்த்தை என்னோடு இருக்கிறது, நாம் இணைவோம், அங்கே வல்லமையான காரியங்கள் நடக்கும் என்று அழகாக சொல்லுகிறார். 3 சின்ன கருத்துக்கள் இந்த ஒரு வசனத்தில் இருக்கிறது. ஒன்று, தொடக்க காலத்தில் ப்ராஃபஸி அண்ட் மொனார்கி, முடியாட்சியும் இறைவாக்கு பணியும் இணைந்தே சென்றது. இறைவாக்களும் அரசர்களும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக செயல்பட்டார்கள். அரசன் தவறும்போது இறைவாக்கள் இடித்துரைத்தார், போலி வீரர்கள் வந்தபோது அரசர்கள் அவர்களை கலைந்தெடுத்தார்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இங்கே சவுல் அவர்களோடு சேர்ந்து ஆவியை பெற்று பரவசம் அடைந்து பேசுகிறார் என்பது நமக்கு அந்த எண்ணிக்கை நூல் 11ஆம் அதிகாரத்து செய்தியை மோசே 70 பேருக்கும் அதை தொடர்ந்து பாளையத்திருந்த 2 பேருக்கும் கடவுள் ஆவியானவர் இறைவாக்கு உரைத்த செய்தியை நமக்கு நினைவுபடுத்துகிறது. சிம்சோன் மேலும், கிதியோன் மேலும், அபிமெலேக் மேலும், அல்லது பாராக், தெபோரா காட்சிகளிலும் வலிமையாக இறங்கி வருது. அதுவும் நீதித்தலைவருக்கான ஒரு அருமையான அடையாளம்.